ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம டாக்கர் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்கலாம். டாக்கர்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றோம், அது என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம டாக்கர் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம டாக்கர் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம விர்ச்சுவல் மெஷின் டெவலப் பண்ணால் அந்த ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர்ன்ற ஒரு என்வரான்மெண்ட் நமக்கு இருக்கும். அதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெஷின் வச்சு நம்ம இது பண்ணோம்னா இந்த இது ஹெவியாக இருக்கும் விர்ச்சுவல் மெஷின் யூஸ் பண்ணோம்னா. அதனால தான் நம்ம டாக்கர் யூஸ் பண்ணோம். டாக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அஹ், இந்த டாக்கர் நம்ம இது பண்ணும்போது நம்ம கண்டெய்னர்ஸ்னுவோம். நம்ம உங்களோட ஒரு அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ஸ். சில வாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரே கண்டெய்னர்ல நெறைய அப்ளிகேஷன் இருக்கலாம். பட் ஆனா ஐடியலா பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் உள்ள ஒரு கண்டெய்னர் தான் இருக்கும். ஸோ அந்த மாரி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல கண்டெய்னர்ன்ற டெர்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல நெறைய புது புது டெர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. நம்ம பிராக்டிகலா இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்க திரும்பவும் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம எதுவுமே பிராக்டிகலா நம்ம பார்க்கல. ஜஸ்ட் இதோட கான்செப்ட்ஸ்லாம் என்னன்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிராக்டிகலா இது பண்ணும்போது தான் நம்ம இது இப்படி ஒர்க் ஆகுது. இந்த விஷயம் இந்த மாரி ஒர்க் ஆகுது. நம்ம பிராக்டிகலா நம்ம அத பார்க்கும்போது தான் நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ டாக்கர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிளாட்ஃபார்மு. உங்களோட அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஷிப் பண்ணுறதுக்கு. ஷிப்பிங்னா என்னன்னா நீங்க இப்ப சில வாட்டி அப்ளிகேஷன்ஸ் நீங்க டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில போடுவீங்க கண்டெய்னர்ஸ. அப்ப என்னன்னா அந்த அந்த டாக்கர் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து டெஸ்டிங் டீம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரியிலேருந்து டிப்ளாய்மென்ட்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஷிப்பிங்ன்னுவாங்க. ஸோ டாக்கர் ரெஜிஸ்ட்ரின்னும்போது இது ஒரு புது டெர்ம். டாக்கர் ரெஜிஸ்ட்ரினா நீங்க ஒரு எப்படி நீங்க ஒரு ஜிட்டப் ரெபாசிட்டரி இருக்கோ, கோடுக்கான விஷயம் நம்ம எல்லாமே ரெபாசிட்டரியில வச்சுக்கிறோம். அந்த மாரி கண்டெய்னர்ஸ்க்கான ஒரு ரெப்போ தான் பார்த்தீங்கன்னா டாக்கர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ அந்த டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கான எல்லா டெர்ம்ஸ் எல்லாமே நம்ம அதுக்கான எல்லா கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்ம அந்த இதில வைப்போம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ என்னன்னா நம்ம ஏற்கனவே முன்ன பார்த்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நம்ம பில்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நெறைய வெர்ஷன்ஸ் நம்ம மெயின்டெயின் பண்ணணும்னு பார்த்தா, அந்த மெயின்டெனன்ஸே பார்த்தீங்கன்னா நெறைய டைம் எடுத்துக்கும் உங்க டெவலப்மெண்ட் டைமோட. ஸோ இந்த மாரி டைம் எடுத்துக்கிச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்க அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ற டைம் ரொம்ப கம்மியாயிடும். அதுக்கான எஃபோர்ட் ரொம்ப கம்மியாயிடும். ஆனா நீங்க அதுக்கான என்விரான்மென்ட்ட பிரிங் அப் பண்ண இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நீங்க ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இத இந்த ப்ராசஸ சேனலைஸ் பண்றதுக்கு, இல்ல ப்ராப்பரா இல்ல எஃபிஷியன்ட்டா நம்ம யூஸ் பண்ணணும்னா, நம்ம டாக்கர் யூஸ் பண்ணோம்னா நம்ம அந்த என்விரான்மென்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இத கொண்டு வரதுக்கான இத நம்ம நம்மளோட அப்ளிகேஷன் செப்பரேட் அவுட் பண்ணிடும். அது செப்பரேட் அவுட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நீங்க அப்ளிகேஷன் நல்லா நீங்க டெவலப் பண்ண முடியும். இந்த என்விரான்மென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செப்பரேட்டா இருக்கிறதுனால அதையும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க டாக்கருக்கு குடுத்துருவீங்க. அந்த என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்றதுக்கு, அந்த இத கண்டெய்னரைஸ் பண்றதுக்கு. ஸோ நீங்க எதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்கன்னா, நீங்க உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மென்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அதனால என்ன ஆகும்னா இந்த நீங்க டெவலப் பண்ற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபாஸ்ட்டா உங்களால டெவலப் பண்ண முடியும். ஸோ வித் டாக்கர் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க அப்ளிகேஷன நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்களோ, அதே மாரியே பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நீங்க டாக்கர் வச்சு மேனேஜ் பண்ணுவீங்க. டாக்கர் மேனேஜ் பண்ணும். ஸோ என்னென்ன வெர்ஷன் இப்ப எந்த கண்டெய்னருக்கு என்னென்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கான என்னென்ன இமேஜ் வேணும், அதுக்கான என்னென்ன இது நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்கர் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன ரன் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன டிப்ளாய் பண்ணுறது, இது எல்லாமே டாக்கர் பார்த்துக்கும். நீங்க என்னன்னா வெறும் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல மட்டும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ டாக்கர் இத ஹேண்டில் பண்ணறதுனால என்ன ஆகும்னா, இப்ப இதே விஷயம் நீங்க ஒரு டெஸ்டிங் டீமுக்கு குடுக்குறீங்கன்னா, நீங்க எந்த என்விரான்மென்ட்ல நீங்க உங்க அப்ளிகேஷன டெவலப் பண்ணீங்களோ, அதே என்விரான்மென்ட்ல டெஸ்டிங் டீம்னாலே டெஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப குயிக்கா டெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க அப்படியே ஜஸ்ட் உங்க கண்டெய்னர புஷ் பண்ணா போதும். அவங்க அந்த கண்டெய்னர் அப்படியே புல் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க.
ஒன்ஸ் எல்லாமே வந்து ஓகேவா இருந்தது, பக் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளாய்மெண்ட் போட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸா நடக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களோட என்னென்ன வெர்ஷன் இது என்ன இது பண்ணுறது, போறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனி மெஷின்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்க. டெஸ்டிங் மெஷின் அது எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க வந்து உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டிய பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து டாக்கர் பார்த்துக்கும். நீங்க வந்து ஒன்லி அப்ளிகேஷன்ல வந்து நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா வந்து உங்களோட ஷிப்பிங் டைம், டெஸ்டிங் டைம், டிப்ளாய்மென்ட் டைம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட்டா ரெட்யூஸ் ஆகும். அதனால வந்து உங்களால கோட் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா ரன் பண்ண முடியும். நீங்க எப்படி உங்களோட டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட்ல வந்து உங்க கோட ரன் பண்றீங்களோ, அதே இது பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் இதுல பார்த்தீங்கன்னா வந்து சீம்லெஸ்ஸா ரன் ஆகும். ரொம்ப நீங்க எதுவுமே சேஞ்ச் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆ ஜஸ்ட் நீங்க எப்படி நீங்க வந்து டெவலப் பண்றீங்களோ, அதே மாரியே வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஆக்சுவலா கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க புரொடக்ஷன் இதுல ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து டிப்ளாய் பண்ணணும்னா, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த அந்த என்வைரன்மென்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட்டா இருக்கும். நீங்க டெவலப் பண்ற என்வைரன்மென்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். இது எல்லாத்தையுமே கொண்டு வரதுன்றது வந்து ஒரு அ நெறைய ஹர்டில் இருந்துச்சு. இந்த எல்லாமே டிப்ளாய் பண்றதுல. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ரொம்ப சீம்லெஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டாக்கர் பிளாட்ஃபார்ம் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணும்னா வந்து, உங்களோட அப்ளிகேஷன வந்து பேக்கேஜ் பண்ணறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ற அந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா வந்து, ஒரு இமேஜ்ல வந்து உங்க அப்ளிகேஷன ஒரு இமேஜ்ன்றத பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் இமேஜ் வந்து எடுத்துக்குவீங்க. ஒரு பேஸ் இமேஜ்ன்னு வந்து ஒரு லினக்ஸ் இமேஜோ, இல்ல ஒரு விண்டோஸ் இமேஜோ எது வேணுமோ உங்க அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாரி எடுத்துப்பீங்க. அந்த பேஸ் இமேஜோட உங்க அப்ளிகேஷன் வந்து ஆட் பண்ணி, அத பேக்கேஜ் பண்ணி, அது வந்து ஒரு லூஸ்லி ஐசோலேட்டட் என்வைரன்மென்ட்ன்னுவாங்க. லூஸ்லி ஐசோலேட்டட்னா வந்து, இப்போ உங்க ஒரே சிஸ்டம்லயே பார்த்தீங்கன்னா வந்து பல கண்டெய்னர்ஸ் வந்து ரன் ஆகும். இப்போ வந்து எப்படின்னா வந்து, உங்ககிட்ட வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கு. அதுல நீங்க வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, ஒரே டாக்கர் அப்ளிகேஷன்லயே பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பல கண்டெய்னர்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டாக்கர் தான் இருக்கு. ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 அப்ளிகேஷன் வந்து கண்டெய்னர்ஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த மாரி உங்களால வந்து நெறைய கண்டெய்னர்ஸ் ரன் ஆகும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் ரன் ஆவறதுனால இன்னொரு கண்டெய்னர் வந்து அத வந்து அஃபெக்ட்டே பண்ணாது. எல்லாம் பை டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, எல்லா கண்டெய்னர்ஸும் பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டடா இருக்கும். ஒரு கண்டெய்னருக்கும், இன்னொரு கண்டெய்னருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. இந்த அப்ளிகேஷன் ஏ வந்து அப்ளிகேஷன் பி யோட வந்து இன்டராக்ட் பண்ணவே முடியாது. நீங்க வந்து ஒரு நெட்வொர்க்க கிரியேட் பண்ணி அது மூலியமா இன்டராக்ட் பண்ணா தான் இன்டராக்ட் பண்ண முடியும். இல்லன்னா வந்து அப்ளிகேஷன் ஏ வந்து செப்பரேட்டா ரன் ஆகும். அப்ளிகேஷன் பி வந்து செப்பரேட்டா ரன் ஆகும். இது அப்ளிகேஷன் ஏ வந்து அப்ளிகேஷன் பி யோட வந்து கிளாஷே ஆகாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் என்வைரன்மென்ட். ஸோ கண்டெய்னர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி அது வந்து ரொம்ப லைட் வெயிட். அதோட இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் மெஷின் மாரி ஹெவி வெயிட் கிடையாது. ஏன்னா வந்து அதில வந்து ஓஎஸ் வந்து இன்பில்ட்டா வராது. அத வந்து நம்ம செப்பரேட் அவுட் பண்ணதுனால கண்டெய்னர்ஸ் மட்டும் தான் ரன் ஆகும். ரொம்ப ரொம்ப சின்ன இமேஜ் கூட உங்களால வந்து ஒரு 5 எம்பி, 10 எம்பி இமேஜ் வச்சு கூட உங்களால வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டெய்னர்ஸ தான் நீங்க வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ நீங்க வந்து எப்படி வந்து நீங்க வந்து டெவலப் பண்றீங்களோ, அதே மாரி அதே டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட் வந்து இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா, நீங்க எப்படி டெவலப் பண்றீங்களோ, உங்களோட டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட்ட ஈஸியா வந்து அந்த 10 மெஷின்லயும் வந்து கொண்டு வர முடியும். இப்ப புதுசா ஒரு நியூ ஜாயினர் ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, அவங்க மெஷின்ல கொண்டு வரணும்னா வந்து, அவங்களுக்கு வந்து புதுசா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இந்த சிஸ்டம்ல என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரியாது. அப்ப வந்து அவங்க வெறும் டாக்கர இன்ஸ்டால் பண்ணியிருந்தா போதும். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஒரு 30, 40 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த என்வைரன்மென்ட் வந்து கொண்டு வர முடியும். ஏன்னா நீங்க வந்து ஜஸ்ட் டாக்கர் கம்போஸ் அந்த நீங்க அந்த செட்டப் ஃபைல் வந்து அவங்க இதுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஜஸ்ட் நீங்க டாக்கர் கம்போஸ் அப்ன்னு நீங்க குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து எல்லா இமேஜுமே வந்து பில்ட் ஆயி உங்களுக்கு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரு 2, 3 கமாண்ட் இஷ்யூ பண்ணா போதும். உங்களால வந்து அந்த என்வைரன்மென்ட் வந்து கொண்டு வர முடியும். ஸோ டாக்கர் வந்து என்ன பண்ணும்னா வந்து, அ உங்களோட கண்டெய்னர் தான் வந்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கண்டெய்னரோட லைஃப் சைக்கிள மேனேஜ் பண்றது தான் வந்து இந்த டாக்கரோட முக்கியமான வேலை. அதுக்கான டூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த கண்டெய்னர்ஸ வந்து எப்படி ரன் பண்ணுறது, போறதுன்னு. எப்படி நீங்க இது பண்ணுவீங்கன்னா வந்து உங்க அப்ளிகேஷன் வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணுவீங்க.
அதுக்கான சப்போர்ட்டிங் காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஒரு கண்டெய்னராக நீங்க வந்து இது பண்ணி நீங்க வந்து ரன் பண்ணுவீங்க. ஸோ கண்டெய்னர் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் யூனிட் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு லோவஸ்ட் யூனிட் வந்து நீங்கள் வந்து டாக்கரில் எடுத்தீங்கன்னா அது வந்து கண்டெய்னர்ஸ் தான் சொல்லுவீங்க. நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா நான் ஒரு கண்டெய்னர் டெவலப் பண்ண அந்த கண்டெய்னர் வந்து அந்த கண்டெய்னர்ன்றது உங்கள் அப்ளிகேஷன் வந்து இண்டிபெண்ட்டாக ரன் ஆகிறதுக்கான விஷயம் வந்து எல்லாமே இருக்கும். அது ஜஸ்ட் அந்த டாக்கர் என்வரான்மெண்ட்ல வந்து நீங்க வந்து அதை போட்டீங்கன்னா போதும். அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த ரன் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் அந்த கண்டெய்னர் உள்ளே இருக்கும். இதை நீங்க வந்து ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர் மாதிரி கூட எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ நீங்க வந்து ஷிப்பிங் இது ஷிப்பிங் இந்த கார்கோ ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டெய்னர்ஸ் இருக்கும். உள்ள என்ன இருக்குன்னுலாம் நமக்கு வந்து தெரியாது. ஜஸ்ட் என்னன்னா வந்து எல்லா விஷயத்தையும் அது தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் உள்ள போட்டு ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிட்டா எல்லா கண்டெய்னர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். அதனால என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அந்த கண்டெய்னர் வந்து லாரி மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். கார்கோ லாரிய உங்களால எங்க வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் நாட் ஒன்லி ரோட் டிரான்ஸ்போர்ட் இல்ல. அத நீங்க வந்து இப்ப சப்போஸ் வந்து ரயில்வேஸ் இருந்ததுன்னா, ஜஸ்ட் அந்த கண்டெய்னர்ஸ் எடுத்து அந்த ரயில்வேஸ்ல வச்சீங்கன்னா போதும். அந்த கார்கோ ரயில்வேஸ்ல உங்களுக்கு ஈஸியா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாரி இப்போ உங்களுக்கு ஏர்வேஸ் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் பண்ண முடியும். ஸோ இதுதான் கண்டெய்னரோட பெனிஃபிட். அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு இதுல போடுறீங்க பாருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ்ன்னுவாங்க. அந்த கண்டெய்னர்ஸ் எப்படி ஒரு கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா வந்து நம்மளால வந்து எடுத்து அத வந்து ஷிப்பிங், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பண்ண முடியுதோ, அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா, தனித்தனி கண்டெய்னர்ஸ்ல இருக்கிறதுனால, அத வந்து ஈஸியா வந்து எடுத்து வேற வேற மெஷின்ல கூட உங்களால வந்து டிப்ளாய் பண்ண முடியும். சீம்லெஸ்ஸா. அதுதான் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்ஸ் தான் உங்க பேசிக் யூனிட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டெஸ்டிங் உங்க அப்ளிகேஷன். அதுக்கப்புறமேல் நீங்க வந்து வென் யூ ஆர் ரெடி யூ டிப்ளாய் யுவர் அப்ளிகேஷன் இன்டு யுவர் ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட். அது வந்து எப்படின்னா வந்து நீங்க ஒன்ஸ் நீங்க உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்க டெஸ்டிங் டீம் வந்து டெஸ்ட் பண்ணி வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா வந்து இத புரொடக்ஷன் சர்வர்ல டிப்ளாய் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபியூ கமாண்ட்ஸ் வந்து ஒரு 4, 5 கமாண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னா போதும். அது வந்து உங்களுக்கு புரொடக்ஷன் என்விரான்மென்ட்ல வந்து டிப்ளாய் ஆயிடும். இது வந்து டாக்கர்ன்றது வந்து கண்டெய்னரைசேஷன் பிளாட்ஃபார்ம்னுவாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ன்னுவாங்க. ஆர்கஸ்ட்ரேஷன் சர்வீஸ்னா வந்து இந்த கண்டெய்னர் டிப்ளாய்மென்ட் அதுக்கப்புறமேல் வந்து இப்போ வந்து ஏற்கனவே 10 கண்டெய்னர் ரன் ஆகுது. இப்போ புதுசா அடுத்த வெர்ஷன் ஆஃப் கண்டெய்னர் வந்தா உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து 24 ஹவர்ஸும் ரன் ஆயிட்டே இருக்கணும். எந்த விதமான உங்களுக்கு வந்து ஷட் டவுனும் இருக்கக்கூடாது, இல்ல அவுட்டேஜ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆர்க ஆர்கஸ்ட்ரேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆர்கஸ்ட்ரேஷன் சர்வீஸ்னா இந்த வந்து இந்த கண்டெய்னர வந்து எடுத்து நீங்க வந்து டிப்ளாய் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த டவுன் டைமுமே இருக்காது. இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆன் தி ஃப்ளை நடக்கும். ஆன் தி ஃப்ளை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சீம்லெஸ்ஸா இருக்கும். உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸும் உங்க சர்வீஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த மாரி ஆர்கஸ்ட்ரேட்டட் சர்வீஸ்ன்னு தான் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நெறைய இருக்கு. குபர்னெட்டிஸ் இருக்கு, ஓப்பன் ஷிஃப்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆர்கஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ன்னுவாங்க. இப்ப டாக்கரே பார்த்தீங்கன்னா, டாக்கர் ஸ்வாம்ன்றது பார்த்தீங்கன்னா, இது டாக்கரோட ஆர்கஸ்ட்ரேஷன் சர்வீஸ். இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சினாரியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணுவோம். அது வந்து டெஸ்டிங் டீமுக்கு குடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அத வந்து புரொடக்ஷன்ல போடுவோம். இது எல்லாமே தனித்தனியா இருக்கும். டெவலப்பர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு தனி செட்டப் வச்சிருப்பாங்க. எ டெஸ்டிங் டீம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டீம் கிட்டருந்து அவங்களுக்கு இன்புட் வரும். அத வந்து அவங்க வந்து தனித்தனி மெஷின் வச்சிருப்பாங்க. இல்ல தனித்தனி அ டீமே இருக்கும். அந்தந்த விஷயத்த டெஸ்ட் பண்றதுக்கு. இப்ப இது டாக்கர் சினாரியோல எப்படி நடக்கும்னா வந்து, நீங்க வந்து உங்க கோட் வந்து நீங்க வந்து லோக்கலா டெவலப் பண்ணுவீங்க. டாக்கரோட கண்டெய்னர்ஸ யூஸ் பண்ணி. அதே கண்டெய்னர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கொலீக்ஸ் கிட்ட நீங்க எல்லாமே ஷேர் பண்ணிக்குவீங்க. ஒன்ஸ் இத ஷேர் பண்ணதுக்கப்புறம், இது எல்லாமே நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த அப்ளிகேஷனோட அந்த கண்டெய்னர வந்து நீங்க வந்து புஷ் பண்ணுவீங்க. எதுல புஷ் பண்ணுவீங்கன்னா வந்து டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில வந்து புஷ் பண்ணுவீங்க. ஸோ டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில நீங்க புஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அந்த டாக்கர் ரெஜிஸ்ட்ரியிலருந்து இவங்க டெஸ்டிங் டீம் வந்து புல் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டாக்கர் ரெஜிஸ்ட்ரி இருக்கும். இந்த டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில வந்து புஷ் பண்ணுவாங்க. இந்த டாக்கர் ரெஜிஸ்ட்ரியிலருந்து டெஸ்டிங் டீம் வந்து திருப்பியும் புல் பண்ணி அத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமேல இது இந்த டெஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சில வாட்டி வந்து ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்காக இருக்கலாம், சில வாட்டி வந்து சில அப்ளிகேஷன்ஸ் மேனுவல் டெஸ்டிங் வந்து ரெக்வயர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், மேனுவல் டெஸ்டிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை சில பாதி டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டடாக இருக்கும், பாதி சில கொஞ்சம் டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருக்கும். இது எல்லாமே உங்களால் வந்து பண்ண முடியும். ஒன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பக் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து நீங்கள் வந்து திருப்பியும் வந்து டெஸ்டிங் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இவ்வளோ பக்ஸ் இருக்குது திருப்பியும் சொன்னாங்கன்னா திருப்பியும் அது வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அதே கண்டெய்னர்ஸை திருப்பியும் புல் பண்ணி திருப்பியும் டெவலப்மெண்ட் டீம் வந்து அதில் பக் ஃபிக்ஸ் பண்ணி திருப்பியும் வந்து புஷ் பண்ணுவாங்க டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில். திருப்பியும் டாக்கர் ரெஜிஸ்ட்ரியில் புஷ் பண்ண பிறகு அந்த அந்த கண்டெய்னர்ஸ் எடுத்து திருப்பியும் வந்து டெஸ்டிங் டீம் வந்து ரன் பண்ணி திருப்பியும் அவங்க வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு அதே அந்த கண்டெய்னர்ஸை வந்து ஜஸ்ட் அப்படியே உங்களோட ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா புஷ் டிப்ளாய் பண்ணிடுவாங்க. ஸோ இது ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டை டிப்ளாய் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே அந்த இதை வந்து இமேஜ் வந்து நீங்கள் ஜஸ்ட் புல் தான் பண்ணணும். ஒரு 3-4 கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு அப்படியே டிப்ளாய் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் ஜஸ்ட் இப்போ புஷ்ஷு புல் இந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஜிட்டப் ரெப்பாசிட்டரியில் வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்களோ ஒரு கோடை ஒரு புல் பண்ணுறீங்களோ கோடை, அது எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு 10-15 செகண்ட்ஸ் தான் எடுக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோடு மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களோட என்வரான்மெண்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து கண்டெய்னராக நீங்கள் வந்து புஷ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கண்டெய்னராக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அது கண்டெய்னர் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக ப்ரொடக்ஷனில் வந்து டிப்ளாய் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து உங்களோட டெவலப்மெண்ட் சைக்கிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆகிக்கணும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் எந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இப்போ டெவலப்பர்ஸ் டீமாக இருந்தால் டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ டெஸ்டிங் டீமாக இருந்தால் அவங்களும் இப்போ அந்த என்வரான்மெண்ட்டை பற்றி 10 வகையான மிஷின் வச்சிருக்க தேவையில்ல, தனித்தனியாக டீம் மெயின்டைன் பண்ண தேவையில்ல. அவங்க ஜஸ்ட் டாக்கர் ரெஜிஸ்டர் பண்ணால் போதும், அவங்க டெஸ்டிங் சர்வரில் எந்த டீம் கிட்ட இருந்து வந்தாலும் அவங்களால ஈஸியாக வந்து அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். அவங்களும் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டீமும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்டிங் விஷயத்தில் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி டிப்ளாய்மெண்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டிப்ளாய்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஏன்னா லோக்கல் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணுறீங்களோ அதே விஷயத்தை தான் அப்படியே உங்கள் டிப்ளாய்மெண்ட் செட்டப்பும் இருக்கும், அதில் எதுவுமே சேஞ்சஸே இருக்காது. அதனால் உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா சீம்லெஸ்ஸாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டாக்கர் இன்ட்ரோடக்ஷன், அதோட யூசேஜ் என்னன்னு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.